மைக்கேல் நீ என்ன ட்ரை பண்ற? இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. இல்ல சுஜி, இப்ப நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? உனக்கு புரியல? சரி நானே கேக்குறேன். நேத்து எதுக்கு வீட்டு மாடியில வெடி வெடிச்ச? அது நேத்து உனக்கு பர்த்டே, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படி பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு எதுக்காக நீ சர்ப்ரைஸ் பண்ணணும்? பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு என் மேல இவ்ளோ பாசம் வந்துருச்சா? என்ன சுஜி, எவ்வளவு நாள் பேசுறதா முக்கியம்? ஒரு வாரமோ ஒரு வருஷமோ எல்லாம் ஒரே ஃபீலிங்ஸ் தானே. ஏய், ஏன் இப்ப இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? இப்ப நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இங்க பாரு, இப்ப நீ சொன்னதை திருப்பி சொல்லு. ஓ, ஒரு வாரமோ ஒரு வருஷமோ எல்லாம் ஒரே ஃபீலிங்ஸ் தானேன்னு சொன்னேன். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? மைக்கேல், அன்னைக்கு மார்க் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உன்னை லவ் பண்றேன்னு சும்மா சொன்னேன். அதை எதுவும் சீரியஸா எடுத்துக்கிட்டே என்ன? ஹே, என்ன நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னையும் மற்ற பசங்க மாதிரி நினைச்ச பத்தியா? நேத்து உனக்கு பர்த்டே, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். அதுக்கு மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. என்ன போய் நீ இப்படி நினைச்சிட்டியே? ச்சே, கன்ஃபியூஸ் ஆயிட்டாளா? ஆயிட்டா போல. இங்க பாரு, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. உண்மையாவே நீ ஃப்ரெண்ட் அண்ட் ரைடர் தான் பண்ணியா? ஐயோ, ஓ மை காட் சுச்சி, நீ இவ்வளவு அன்எஜுகேட்டடா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சேன் பத்தியா? என்ன சொல்லணும், ஏன் தப்பு தான் எல்லாம். சரி சரி விடு, என் மேலதான் தப்பு. சாரி. குழம்பிட்டா போல. விடு சுஜி, இது உன் தப்பு இல்லை, எல்லாம் அந்த சொசைட்டியோட தப்பு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி, நேற்று நீ மாடியில் வேணா சொல்ல முடியல. பிலேட்டட் விஷஸ்.